கிறிஸ்துக்குள் பிரியமான என் தேவ ஜனங்களே, என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32வது வசனம். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க, அவர் சஞ்சலப்படுத்தினாலும், ஏசப்பா நம்மளை சஞ்சலப்படுத்தினாலும், கஷ்டப்படுத்தினாலும், நஷ்டப்படுத்தினாலும், வேதனைப்படுத்தினாலும் அவருடைய மிகுந்த கிருபை நம்மளுக்கு இரட்டிப்பான நன்மையை தருங்க. அதை தாங்க அப்பா இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீ நினைக்கலாம், ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிள்ளைகளால் ஒருபுறம், மற்றவர்களால் ஒருபுறம் ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, கடனை வாங்கிட்டேன் ஒருபுறம், பிஸ்னஸில் நஷ்டம் அடைஞ்சிருச்சு ஒருபுறம், அதே போல் பல காரியங்களில் நீங்கள் வேதனைப்பட்டு நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நீங்கள் கவலையே படாதீங்க. அதெல்லாம் எதற்காக? அப்பா நம்மளை பொன்னை புடமிடுவது போல புடமிட்டு ஜொலிக்க செய்வதற்காகங்க. அதை தாங்க அப்பா நம்மளுக்கு நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலையே படாதீங்க. பாருங்கள், நீங்கள் இறுதியில் ஜொலிக்க போகிறீங்க. நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் போல் உயர்ந்து இருக்க போகிறீங்க. அதைத்தான் அப்பா விரும்புகிறாருங்க. அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. அப்பா உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம்.